ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யுவர் ஹரிஷ் தமிழ் கேமர். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பைக் டிரைவிங் கேமில் அப்டேட்ஸ் விட்ருக்காங்க. அது என்ன அப்டேட்டுன்னு வாங்க பார்க்கலாம். ஆர்ஜிஎஸ் டூல் அந்த அப்டேட் தான் விட்ருக்காங்க. வாங்க என்ன அப்டேட்னு பார்க்கலாம். நிறைய அப்டேட் விட்ருக்காங்க. நான் போகிற பாருங்க. H1 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடு வரும். அதை நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கிங்கன்னா, அதை மூவ் பண்ணணுன்னா மோடு ஆன் கொடுத்து டிக் கொடுத்தீங்கன்னா அது மோடு ஆன் ஆயிடும். இப்போ நீங்கள் அதை எடுத்து வீட்டுக்கிட்ட போனீங்கன்னா வீடு நீங்கள் எங்கே வேணால் நவுட்டிக்கலாம். வீடு இப்போ நீங்கள் நவுட்டிட்டு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் வாட்டிக்கு எங்கே வேணால் வச்சுக்கலாம். இதை நீங்கள் வச்சு நீங்கள் என்ன வேணால் கட்டலாம் இந்த மாதிரி. சரி, இப்போ நீங்கள் மோடு ஆஃப் ஏதாவது நல்ல இடத்துல வச்சு மோடு ஆஃப் கொடுத்துட்டிங்கன்னா அது அந்த இடத்துல செட் ஆயிரும். இனிமேல் அவ்வளோது. சரி, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா H1 வராது, H2 வரும். H2 பாருங்கள். H2 பண்ணால் H2 வரும். எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இதே மாதிரி நிறைய வீடு உண்டு. அடுத்து நீங்கள் H3 போடலாம் பாருங்கள். H3 போட்டிங்கன்னா ஐயோ கார் மேலே கொண்டு போய் போட்ட மாதிரிங்க. கார் நஞ்சிட்டு ஐயோ பாவம், கார் கீழே கிடக்கு. சரி, இதே மாதிரி நீங்கள் H1லேருந்து H10 வரைக்கும் போட்டுங்களாம். நீங்கள் போட்டு ஒர்க் ஆகிடுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ 5 போட்டு பார்ப்போம் வருதான்ட்டு. 5ம் வருது. இதை நீங்கள் H1லேருந்து 10 வரைக்கும் போட்டு பாருங்கள், நிறைய வரும். இப்போ நாங்கள் வந்து பில்டிங்ஸ் பார்க்க போகிறோம். எல்லா இதுக்கும் நம்ம முதல் லெட்ரு மட்டும் போட்டால் போதும். இங்கே பாருங்கள், இப்போ நான் B போட்டு 1 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பில்டிங் ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் வரும், நல்லா ஹையஸ்ட் பில்டிங்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்காக வரும். இது வந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு தெரில, வாங்க போட்டு பார்க்கலாம். அடுத்து B10 போட்டு பார்ப்போம். B10 வரைக்கும் இருக்குது போல். ஆமாம், B1லேருந்து இது B10 வரைக்கும் இருக்குது. இது நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இதை வச்சு நீங்களாக உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வீடு எதனாலும் நீங்கள் உருவாக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வீடெலாம் கட்டிடுவோம். ஆனால் இதுக்கெலாம் வேலி, இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்க, இந்த மாதிரி வேலிலாம் வேணும். இந்த மாதிரி கட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் சீக்வல்ஸ் இருக்குது. ஆர்ஜிஎஸ் டூலில் போய் W போட்டு 1 போட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்ன வேலி வரும். இதில் நீங்கள் போட்டு இப்போ இதில் நீங்கள் போட்டு இது கூட நீங்கள் டைனாசர் ஜுராசிக் பார்க் மாதிரி கட்டலாம். ஒவ்வொரு இது வச்சுட்டு உள்ளே நீங்கள் டைனாசர் சீக்வல் போட்டிங்கன்னா அது வாட்டி கலந்துட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு வேணும்னு கேட்டிங்கன்னா வால் 2 அப்படின்னா வால், இது வந்து அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் போட்டிருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா W3 போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலி வந்துடும். இதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து W4 வருதான்னு பார்ப்போம். இது 3 வருதான் நினைக்கிறேன், W1லேருந்து 3 வர. சரி, அடுத்து உங்களுக்கு இன்னொன்று இருக்குது. நீங்கள் இது எல்லாமே மோடான் கொடுத்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா T1 கொடுத்தீங்கன்னா ட்ரீ வரும். அதே மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் T2 கொடுங்க, T3 கொடுத்து பார்ப்போம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு ட்ரீயும் பெருசாக வரும். T10 கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போமா. T10 கொடுத்து பார்ப்போம். T10 வரல. T5 கொடுத்து பார்ப்போம். T8 கொடுத்து பார்ப்போம். T8ம் வரல. T5 T6 போட்டு பார்ப்போம். நம்பருக்குள்ளே போயிட்டான். T6 வருது. அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வாடிக்கு போட்டுக்கலாம். அடுத்து T7 போட்டு பார்க்கலாம். T6 வரைக்கும் தான் இருக்குது போல். சரி, நீங்கள் இதை போட்டு பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு அப்போ பெருசாக ஒரு வில்லேஜை
ஒரு சிட்டியை உருவாக்கி நீங்கள் இந்த மாதிரி வீடெலாம் வச்சு வேலியெலாம் போட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி மரத்தை வச்சிடலாம், நீங்களே உருவாக்கலாம். சரி, அடுத்து இன்னும் உங்களுக்கு 2 இருக்குது. உங்களுக்கு இப்போ ரேம்ப் வேணும். நீங்கள் இப்போ வேறு எங்கேயாச்சும் இந்த மாதிரி இருந்தால் க்ரீன் கலர் லேண்ட் மாதிரி தெரியல, அந்த மாதிரி இடத்துக்கு போன பிறகு உங்களுக்கு எதாவது ரேம்ப்பு ஸ்டண்ட்டு பண்ணணும் ஜுராசிக் பார்க்கில் வச்சு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆர்டிஎஸ் டூல் இருக்குது. R1 போட்டு டிக் கொடுத்தீங்கன்னா ரேம்ப் வரும். இந்த ரேம்பில் நீங்கள் வாட்டிக்கு இதுவும் நீங்கள் மோடான் கொடுத்து நவுட்டிட்டு போய் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் வாட்டிக்கு இதில் பைக்கு காரு வச்சு நீங்கள் வாட்டி ரேம்ப் பண்ணலாம். இப்போ வந்து இதை விட கொஞ்சம் பெருசு வருமா, R2 போட்டால் வரும்னு நினச்சிங்கன்னா R1 வரைக்கும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 இருக்குமான்னு தெரில. ஆமாம், ரேம்ப் வந்து 1A1 மட்டும் தான் இருக்குது. சரி, அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா இன்னும் 1A1 மட்டும் இருக்குது. அது வந்து கண்டெய்னர். நீங்கள் இப்போ ஸ்டண்ட் பண்ணி அது மேலே கண்டெய்னர் மாதிரிலாம் ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா C1 போட்டு டிக் கொடுத்தீங்கன்னா கண்டெய்னர் 1 வரும். இது நீங்கள் மோட் ஆன் மோட் ஆஃப் கொடுத்து நீங்கள் வாட்டி எங்கே வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து C5 வருதான்னு பார்க்கணும். C5 இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்து C3 போட்டு பார்க்கணும். இது அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி, அடுத்து அதுக்கடுத்து நீங்கள் C4 போட்டிங்கன்னா இது C4 போட்டிங்கன்னா கண்டெய்னர் வந்துடும். ஐயோ, முள்ளக்கு சுற்றி மாட்டிக்கிட்டேனே, இடம் இருக்கா? ஐயோ, போகவே இல்லை, எப்படி போக இடமே இல்லை. சரி, அவ்வளோதான் ஆர்ஜிஎஸ் டூல் சீட் கோட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.